கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசப்போகிற வார்த்தைகளை நினைத்து உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் எங்களை ஆண்டவரை திருப்திப்படுத்துமோ, சரி செய்யுமோ, பாதை காட்டுமோ, அப்படிப்பட்ட வசனங்களின் மூலமாய் இது எங்களோடு இடைவிட போகிறதற்காக உமக்கு நன்றி. கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 23 நான் என்னுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. சிறு வயதாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் முதலாவதாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு வசனம் ஒன்று உண்டென்றால் அது இந்த சங்கீதத்திலே வரக்கூடிய வசனங்கள். பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு இந்த சங்கீதங்கள் பாராமலேயே தெரியும். பாராமல் தெரிகின்ற வசனமாக இது இருந்தாலும் இந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? பாராமல் தெரிந்த வசனம்தான். இந்த வசனத்தினுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோமா என்கிற சிந்தையோடு நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்போமே என்றால் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைபடுகிற தேவனாக இருக்கிறார். முதல் சரணம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது ஆண்டவராகிய கர்த்தரை உரிமை பாராட்டி அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அனுபவத்தின் மூலமாக பேசுகிறார். கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார் ஐயா அப்படின்னு சொல்லாம, கர்த்தர் என் மெய்ப்பர், என்னுடைய மெய்ப்பர். ஆண்டவரை என் வாழ்க்கையில மெய்ப்பராக நான் வைத்திருக்கிறேன். மெய்ப்பர் என்றால் சில நேரங்களிலே கிராமங்களிலே ஆடுகளை மேய்க்கக்கூடிய மெய்ப்பர்கள் உண்டு. இந்த ஆடுகள் மெய்ப்பர்களுடைய பாதையிலே மெய்ப்பர்களுக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கும். அந்த மெய்ப்பன் கொடுக்கிற சிக்னலின் அடிப்படையில் எல்லாம் அந்த ஆடுகள் சில நேரங்களில் ரோட்டை கிராஸ் பண்ணுறது அல்லது ரோடுகளுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு வழி விடுவது, சில சிக்னலில் ஒன்றா கூடுவது, மாலை நேரங்களில் ஒன்றா அடைவதற்கு வசதியாக செல்வது. அப்போ வேதவசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், ஆண்டவரை என் மெய்ப்பராக நான் கொண்டிருப்பேனே என்றால் என் வாழ்க்கையில் எனக்கு தாழ்ச்சியே இல்லை, குறைவுகளே எனக்கு இல்லை. குறைவுகள் வரக்கூடிய நாட்களும் நிறைவாகவே காணப்படக்கூடிய அளவிலே கர்த்தர் என்னை மாற்றுகிறார், கர்த்தர் என்னை தேற்றுகிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய காரியம் மிக பெரியது. ஆண்டவரை என் வாழ்க்கையில் நான் மெய்ப்பராக வச்சிருக்கிறதுனால நான் தாழ்ச்சி இல்லாமல் இருக்கிறேன். தாழ்ச்சி இல்லாமல் இருப்பதனால் ஆண்டவரை மெய்ப்பராக நீங்கள் கொண்டு வாழ்வீர்களே என்றால் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்வுகள் எப்படியெல்லாம் இருக்கும்? தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக, இப்படியெல்லாம் காரியங்கள் எல்லாம் எனக்கு உண்டு அப்படின்னு அவன் சொல்றது போல, அவரை மெய்ப்பராக கொண்டு, ஆண்டவரை மெய்ப்பராக கொண்டு வாழுகிறவர்கள் யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படின்னா அர்த்தம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த 2 அடுத்த வசனத்தை வாசித்தால், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் ஆண்டவரை மெய்ப்பராக வைத்திருப்பதனால் நான் தாகமற்ற வாழ்வு எனக்கு உண்டு. தாகமற்ற வாழ்வு அப்படின்னா திருப்தி உள்ள வாழ்க்கை எனக்கு இருக்குது. நான் என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ அவைகளிலே எனக்கு திருப்தி இருக்குது. இருக்கிற பொருட்களில் எனக்கு திருப்தி, இருக்கிற ஆஸ்திகளில் எனக்கு திருப்தி, இருக்கிற வருமானங்களில் எனக்கு திருப்தி. ஆண்டவர் எனக்கு உலக வாழ்க்கையில அனுதின தேவைக்கு போதுமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். என்னுடைய மேய்ச்சலுக்கு தேவையான காரியங்களையும் அவர் தருகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். தாகம் தீர்க்கக்கூடிய ஜீவ நதியாகவும் எனக்கு அவர் இருக்கின்றார். அப்போ ஆண்டவரை மெய்ப்பராக கொண்டு வாழுகிறவர்கள் யாராக இருந்தாலும் இவ்வுலக வாழ்க்கையிலே தாகமற்ற வாழ்க்கையோடு வாழ்வார்கள் அல்லது திருப்தியான வாழ்க்கையோடு அவர்கள் வாழ்வார்கள்.
எத்தனை பாக்கியம் அது பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தாகமற்ற வாழ்க்கை உங்களுக்கு உண்டா? அல்லது திருப்தி உள்ள வாழ்க்கை உங்களுக்கு உண்டா? ஒரு குடும்பத்தினரை நான் இப்படி அறிவேன். திருமணம் முடிந்த புதிதிலே தன்னுடைய வீட்டிலே அவன் ஃப்ரிட்ஜை வாங்கினான், வாஷிங் மிஷின் வாங்கினான், டிவி வாங்கினான், இப்படி ஏராளமான பொருட்கள் எல்லாம் வாங்கினான். அப்பா கேட்டார், டேய், இப்படி வெகு விரைவிலே இவ்வளவும் வாங்கி கொண்டிருக்கின்றாயே, அதற்கெல்லாம் பணம் எங்கே இருந்து வந்தது என்று கேட்க அவன் சொன்னான், எல்லாம் என்னுடைய மனைவி வீட்டாரிடத்திலிருந்து வந்ததப்பா என்று சொல்லிவிட்டான். சில மாதங்கள் உருண்டோடியது. தன்னுடைய தகப்பனாரிடத்திலே வந்தான். எப்பா, எனக்கு எப்படியாவது ஒரு 50,000 ரூபாய் வேணும், நான் ரொம்ப கடனில் சிக்கியிருக்கேன். என்னப்பா உனக்கு கடன்? நான் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன். இவைகளெல்லாம் உன்னுடைய மாமியார் வீட்டிலிருந்து வந்ததல்லவோ என்று சொன்னாய். அது அப்பன் சொன்னப்பா. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க உங்கள் வீட்டில் இன்னும் ஃப்ரிட்ஜ் இல்லையா, இன்னும் வாஷிங் மிஷின் இல்லையா, இன்னும் டிவி இல்லையா, இன்னும் அது இல்லையா, இது இல்லையான்னு கேட்டக்கூடாது. உலகத்தை திருப்திப்படுத்துவதற்காக இவைகளையெல்லாம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. இன்னும் பெருச கடன். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் உலக மக்கள் நம்மை பார்த்து இவர்கள் பிரம்மாண்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா வசதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வெளியே காட்டுவதற்காக இவ்வுலகத்திலே திருப்தி இல்லாமல் வாழுகிறார்கள். கிறிஸ்துவை ஒரு மனிதன் மெய்ப்பராக கொள்வானே என்றால் இருக்கிறவைகளிலே திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புகளை அவன் பெற்றுக்கொள்வான். அது மாத்திரமல்ல, 2ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 2வது 4வது வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒரு பயமற்ற வாழ்க்கை அவனுக்கு உண்டு. ஆண்டவரை மெய்ப்பராக கொள்வோமே என்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கு, நாம் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் நமக்கு மோசமான ஒரு நிலையிலே காணப்பட்டாலும் நாம் பயமில்லாதபடி நம்மை காத்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பயமில்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுதான், எவ்வளவு பிரச்சனை இருக்கான், ஆனால் அவன் முகத்தில் பார்த்தா பயமே தெரியல ஐயா. பயமற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். ஒரு நாள் தற்செயலாக திருமணம் முடிந்த ஒரு மனைவியினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன். ஒரு பெண்ணிடத்தில், எம்மா, நீங்கள் உங்கள் கணவருக்கு பயப்படுவீர்களா என்கிற ஒரு கேள்வி. அவர்கள் சொன்னார்கள், நான் பயப்பட மாட்டேன். எனக்கு ஆச்சரியமாக போனது. இன்னைக்கு அநேக பெண்கள் தங்களுடைய கணவரை கண்டால் பயப்படுவது என்பது வேறு, அல்லது வெளியே பயப்படுறாங்களோ இல்லையோ வெளியே பேச்சுக்காவது நான் பயப்படுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அப்படி சொல்லவே இல்லை. நான் இந்த 2 குடும்பத்தையும் எண்ணி பார்த்தேன். கணவரை விட இவர்கள் நிறத்திலே கூடினதுனால, அழகில் கூடினதுனால, வசதியில் கூடினதுனால அப்படி சொல்லுகிறார்களோ என்று நான் எண்ணினேன். பிறகு கேட்டேன், எவ்வளவு தைரியமாக சொல்லுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பூரண அன்பு இருக்கிறது. பூரண அன்பு எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் பயம் இல்லாமல் வாழ்கிறோம். என்னை கண்டால் என் கணவருக்கும் பயம் இருக்காது, அவரை கண்டால் எனக்கும் பயம் இருக்காது. எங்களுக்குள்ளே ஒளிவு மறைவு இல்லை. எங்களுக்குள்ளே எந்த வகையான ஏமாற்று வேலையும் கிடையாது. யாரையும் வஞ்சித்தலும் கிடையாது. எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறோம். அப்போ பயமில்லாத வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோமே. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மெய்ப்பராக கொள்ளும் பொழுது அவர் அழகாக வேதத்தில் சொல்லப்படுகிறது, பொல்லாப்புக்கு. இன்னைக்கு நிறைய பொல்லாப்புகள் நமக்கு எதிராக வருகிறது. பொல்லாப்பு நிறைந்த நிலைகள் நமக்கு வரும் பொழுதெல்லாம் நம் பயமில்லாத ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார. எத்தனை ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், எப்போ அந்த பயம் வராமல் போகணும்னா அவருடைய கோல், அவருடைய தடி நம்மை தேற்றும். அவருடைய கோலும் அவருடைய தடியும், அதாவது அவருடைய வேத வசனங்கள் அடங்கிய இந்த வார்த்தைகள் தான் நம்மை தேற்றக்கூடியது. அந்த வசனத்திலே உள்ள உறுதி நமக்கு இருந்துச்சுன்னா நான் மரண இருளினுடைய பொல்லாப்புக்கு போனாலும் தைரியமாக வாழ முடியும். அவரை மெய்ப்பராக நான் கொண்டு வாழ்வேனே என்றால் என்னுடைய மெய்ப்பருடைய கோல் தான் எனக்கு முக்கியம். சில ஆடுகளை பார்த்துருக்கிறேன். அந்த மெய்ப்பன் கோலை மாற்றி பிடிக்கும் பொழுது வளைந்த பகுதி உள்ள ஒரு அருவாள் மாட்டியிருப்பார். அந்த பகுதி மேலே போச்சுன்னா மரங்களில் எதையோ பறித்து போடுகிறான் என்று சொல்லி அந்த மாடுகளெல்லாம் கிட்டே வரும். அந்த கம்பை மாற்றி பிடிப்பானே என்றால் அது நம்மை அடிக்க வருகிறான் என்று சொல்லி அது ஓடும். அவருடைய கோல், அவருடைய தடி. இயேசு கிறிஸ்துவை மெய்ப்பராக கொண்டு வாழ்கிற ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வான். அது மாத்திரமல்ல, 3வது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி.
சத்துருக்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம், இவர்கள் இன்னும் வீழ்ந்து விடுவார்கள், இதுல இருந்து அவர்கள் எழும்ப முடியாது, இன்னும் கொஞ்ச நாள் அசிங்கப்பட்டு விடுவார்கள், இனிமே இந்த பிரச்சனையிலிருந்து அவங்க எழும்பவே முடியாது, தலக விடக்கூடிய வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவரை மெய்ப்பராக கொண்டு வாழ்வோமே என்றால், அவர் தான் எனக்கு மெய்ப்பர் அப்படிங்கிற, என்னை மெய்க்கிறவர் என்கிற அனுபவத்தோடு வாழ்வோமே என்றால், தலகை விழாத வாழ்க்கை நமக்கு உண்டு, வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு, வெட்கமற்ற வாழ்க்கை நமக்கு உண்டு. எத்தனை பாக்கியம் அது! ஐயோ, நான் ஆண்டவரை மட்டும் மெய்ப்பரா வச்சதுனால எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டேன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. உண்மையாகவே அவரை என்னை மெய்ப்பராக வைப்பேனே என்றால் இப்படிப்பட்ட ஒரு வெட்கமற்ற வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். இந்த அனுபவம் ஏன் நமக்கு வரக்கூடாது? அவரை மெய்ப்பராக நம்ம கொள்வோம், வெட்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனம், 4ஆவதாக 6ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆண்டவரை மெய்ப்பராக கொண்டிருப்பதனால ஒரு நிலையான வாழ்வுக்கு நான் சொந்தக்காரன் அப்படிங்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. நான் நிலையான வாழ்வுக்கு நான் சொந்தக்காரன். சங்கீதம் 27:13 நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். ஆண்டவரை பின்பற்றுவதனால் அவர் மூலமாய் வரக்கூடிய பரலோகத்துக்கு நான் சொந்தமானவன், நித்திய வாழ்க்கைக்கு நான் சொந்தமானவன், தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் சொந்தமானவன் அப்படிங்கிற நிலையான வாழ்வை குறித்த நம்பிக்கை எனக்கு உண்டு. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீடு. இந்த 4 காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்தான். ஒன்று, திருப்தியான வாழ்க்கை, பயமற்ற வாழ்க்கை, தலகவிழா வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கிறிஸ்துவை மெய்ப்பராக கொண்டு வாழக்கூடிய அனைவரும் அனுபவித்தால் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை மட்டுமே மெய்ப்பராக கொண்டு வாழ்ந்தால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். கண்களை மூடுவோமா? நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் தெரிந்த ஒரு சங்கீதத்தின் மூலமாய் ஞாபகப்படுத்தின ஒரு காரியம். ஆண்டவரை மெய்ப்பராக கொண்டு வாழுகிறீர்களா? தாவீது வாழ்ந்தான், இந்த அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தான். பயமற்ற வாழ்க்கை அவனுக்கு இருந்தது, திருப்தியான வாழ்க்கை அவருக்கு இருந்தது. சத்துருக்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை வரும் பொழுதும் தலகவில்லாத வாழ்க்கையினால் தான் காத்து கொள்ளப்படக்கூடிய கிருபையை பெற்றுக்கொண்டான். நிலையான வாழ்வை குறித்த நம்பிக்கை இருந்துச்சு. இதே வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. கிறிஸ்துவை மெய்ப்பராக கொண்டு வாழ்ந்தாள். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எவராயிருந்தாலும் சரி, இயேசுவே நீரே என்னுடைய மெய்ப்பர் என்று சொல்லி அவருக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். அவர் மூலமாய் வரக்கூடிய இப்படிப்பட்ட மெய்யான வாழ்வுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாற முடியும். நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் கேட்கப்பட்ட அல்லது இன்று கூறப்பட்ட இப்படிப்பட்ட வாழ்வுகளுக்கு நாங்கள் சொந்தமாக உம்மை நாங்கள் மெய்ப்பராக கொண்டு வாழக்கூடிய கிருபைகளை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை வழிநடத்தும், முடிசூட்டும், பாதை காட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.